போதும் முடிஞ்சு செம்ம தொலைவுங்க. ஒரு வாக்கிங்கே போயிட்டு வந்த கேலரிஸ் பர்ன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா எங்க வந்திருக்கோம் பாத்துக்கிறீங்களா? எந்த கோயில்? தஞ்சை பெரிய கோயில். பிள்ளையார்பட்டி முடிச்சுட்டு அப்படியே குன்றக்குடி கோயில் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் டைம் கிடச்சிது. பசங்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க போகணும்னு சொல்லிட்டு. ஒரு வழியா வந்துட்டோம். அப்போ ஹாப்பியா? தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஹாப்பி இதுதான் நாங்க சர்ப்ரைஸா சொன்னோம். அது இதான் சர்ப்ரைஸா சொன்னோம். இதான் சர்ப்ரைஸ். தஞ்சை பெரிய கோயில் போறதா சர்ப்ரைஸா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கார். எப்போவுமே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் நம்ம எதையும் ஆரம்பிக்கணும். ரைட் சைடு என்ன இருக்கு? முருகப்பெருமனா? முருகர். கோபுரம் செம்மையா இருக்கு பாருங்க. அந்த கோபுரத்துல அந்த சிற்ப வேலை தான் ஸ்பெஷலே. இப்போல்லாம் அந்த சிற்ப வேலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சிலைங்கள்லாம். இதெல்லாம் அதாவது எங்கெங்க போனோம் அப்படின்றது டீடைல்ஸ்லாம் நம்ம இப்போ இங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் கோபுரம் நடுவுல இருக்கும். ஸ்டார்டிங் இதுக்கு நடுவுல இருக்கும். இங்க இருக்கும். அதுக்கு அப்புறமா இங்க போயிட்டு அப்படியே நேரா அந்த மூலஸ்தானம். இங்க இருக்க கல்லுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கல்லா இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பு கல்லாவே தான் இருக்குது. நம்ம நார்மலாக கோவிலுங்களை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கருப்பு கல் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஃபுல்லுமே சிகப்பாகவே இருக்குது பாருங்கள். டோட்டலாக இதெல்லாம் எதுவுமே பெயிண்டிங்கே கிடையாதுங்க. ஒரிஜினலாக பழைய இது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லுமே செட்டப் தான். வாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா செப்பல் விடுறதுக்கு நம்ம பொருட்களை வைக்கிறதுக்கு எல்லாமே இடம் உள்ளே இருக்கு. பட்னா ரைட் சைடு செப்பல், அப்புறம் நம்ம எதனா பொருள் வைக்கணும். 4 செட்டு. இங்கே ஒரு பேக் மாதிரி தராங்க. 20ங்களா? போட்டு டோக்கன் நம்பர் தராங்க. அது நம்ம போட்டு வச்சுட்டு 20 இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு விடுறதுக்கு இந்த சைடு போனோம். செப்பல் இங்கெல்லாம் ஸ்டாண்டு கிடையாது, பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா கோபுரம், அதுக்கு பேக் சைடில் தான் செப்பல் நம்ம பொருளுங்கள்லாம் வைக்கிறதுக்கான இடம் இங்கே தான் இருக்குது. நம்ம பேக்கில் போய் மாட்டிட்டு அந்த நம்பர் சொன்னால் டோக்கன் கொடுப்பாங்க.
நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதுதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிலைங்கள்லாம் வந்து பெருசு பெருசாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி இருக்குது பாருங்கள். வேற லெவல் சிலைங்க, சிற்பங்கள்லாம். சரி, அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா செக்கிங் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செக்கிங்கு. கேமராலாம் வந்து அலௌடு இல்லையா, ஒன்லி மொபைல் ஃபோன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பாடா, ஒரு வழியாக உள்ள வந்துட்டோம். பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு. ஒரு ஊர் பெருசு இருக்குதுப்பா, ஃபுல்லா சுத்தி. செம்ம பெருசா இருக்கு, செம்ம பெருசா இருக்கு. நந்தி பாருங்க, பெருசு, செம்ம பெருசு நந்தி. சரி விடு. வாலு பசங்க, வாலு. இந்த கல்லுலே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் செதஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனே தெரியல. ஃபுல்லுமே வந்து செம்மண் கலர்லேயே இருக்கு பாருங்க கல். செதஞ்சிருக்கு. நல்லா ஈவினிங் டைம்ன்றதுனால நல்லா சில்லுட்டு இருக்கு, வெயிலே கிடையாது. பார்க்கறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. வெயில் டைமில் வந்திருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, எப்படியோ. மழை வேறு கொஞ்சம் லைட்டாக பெஞ்சுதுங்க இப்போது. அது எங்களுடைய சிச்சுவேஷனாக நான் தெரியல. நல்லா சில்லுட்டே இருக்குது. ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்குது மேலெல்லாம் பார்க்க. எங்கே போனாலும் ஒரே அட்டகாசம் இவனுங்கிறது. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. 2 பேர் வாளுங்களை வச்சுக்கிட்டு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா விருட்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. செமையாக அடர்ந்து இருக்குது, நல்ல பெரிய மரமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய பையன் வயசில் இருக்கும் போது, சின்ன வயசில் என் அப்பா அம்மா கூட வந்திருக்கேன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு. இன்னும் கூட எனக்கு கனவு கண்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ என் பையனுக்கு இந்த வயசு ஆகும்போது, 12 வயசு ஆகும்போது, நான் இதே 7th படிக்கும்போது தான் நான் வந்தேன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு. என் பையனுக்கு 7th படிக்கும்போது இந்த வயசில் வந்து நான் வரேன். எனக்கு வந்து இத்தனை வருஷம் கழித்து நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரணும்னு இருக்கும். இதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். எப்போ சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதான் பெரிய தலை கோபுரமே. அதனுடைய அந்த கோபுரத்தோடைய நிழல் தான் வந்து வெயிலில் வந்து படவே படாதான், ஒரே இது ஈக்குவலாகவே இருக்குமா. அந்த ஏன்னா வந்து ஒரே கல்லால் செஞ்சது. அந்த கோபுரத்தோட நிழல் தான் வந்து கீழே படாது. படாது படாது. அது அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, அந்த காலத்துல பிளான் பண்ணி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரே கல்லாலே. நந்தி பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த சைடு பாருங்க. நந்தி பாத்தீங்களா? நந்தி செம்ம பெரிய நந்தி.
இப்போ நம்ம உள்ள பிரகதீஸ்வரர் டெம்பிளுக்கு போக போகிறோம். போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கு. என் பெரிய பையன் அதான் சொன்னேன் முன்னாடியே, என் பெரிய பையன் வயசில் இருக்கும் போது நான் வந்தேன். இன்னைக்கு என் பெரிய பையனுக்கு அந்த வயசு ஆகுது. அப்போ தான் திரும்ப ரிட்டர்ன் வரேன். இதுக்கப்புறம் எப்போ வர போகிறேன்னா தெரியாது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நினைவு சின்னங்களாக இருக்கிறதுல இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான். என் பசங்களுக்கு வந்து இப்போ 7th படிக்கிறாள் என் பெரிய பையன். அவனுக்கெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வர்றதுனால அம்மம்மா போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தான். இப்போ சான்ஸ் கிடச்சிது, வந்து காமிச்சாச்சு. ரொம்ப அவனுக்கு வந்து படிக்கும் போதே வந்து நம்ம தஞ்சாவூர் பற்றி படிக்கும் போதே நம்ம கோயிலை பார்த்துட்டோமே சொல்லிட்டு இருந்தது. சரி போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சிவன் கோயில் போய் ரொம்ப பெரிய சிவங்க பார்க்கறதுக்கு. ஈஸ்வரரை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நல்ல நல்ல பெரிய சிவன்கள் இது வரைக்கும் நான் இவ்வளோ பெருசு நான் வந்து பார்த்ததில்லை. இங்கே தான் பார்க்குறேன். நல்லபடியாக திருப்தியாக சாமி இந்த கோயில் வெளியே வந்து பார்த்தேன். பசங்க தான் சின்ன சின்ன வேலை செஞ்சவங்க எல்லா பேருமே வந்து இதில் வந்து கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது. சின்னதாக மோர் கொடுத்த பாட்டி பேர் கூட வந்து இந்த கல்வெட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து தமிழ் எழுத்தில் வந்து பொறிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சில எழுத்து தெரியுது, ஒரு சில எழுத்து தெரியல. வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருக்குது. நம்ம எழுத்துறது வந்து அதாவது நம்ம எழுதுறது வந்து ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்னால் அதை கரெக்டாக ஒன்று சேர்த்து எழுதுவோம். இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு தனித்தனியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கல்லெல்லாம் செம்ம, எல்லாமே சிகப்பு கல் தான். எங்கேருந்து கொண்டு வந்து எங்கே செஞ்சாங்கன்னே தெரியல. ஆனால் ஒரு கல் கோபுரம் தானே சொல்கிறாங்க. அதாவது இந்த தலைகோபுரத்தோட நிழல் வந்து படாதுன்ட்டு படிச்சிருக்கானுங்க. அது வந்து நிழல் தெரியுதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறானுங்க என் 2 பசங்களும். அதுக்குள்ள சூரியனே மறைஞ்சிருச்சு, நிழல் தெரியுதுன்றானுங்க. இது மேலே என்ன இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஒவ்வொரு சுவாமிக்கும் வந்து ஒரு தனி கோபுரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வந்து வச்சுருக்காங்க. போய் மேலே போய் படிமலை ஏறி போய் சாமியை பார்த்துட்டு வர்றது தட்சிணாமூர்த்தி பார்க்கறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் நல்லா அந்த கோபுரத்தை ஒட்டி நாங்கள் போயிட்டு ஒரு கோபுரம் அதில் படிக்கட்டு மேலே இந்த மாதிரி ஏறி போய் தட்சிணாமூர்த்தி பார்க்கறதுக்கு இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் என்ன கோவில்ன்ட்டு. எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு புதுசாகவே இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டு நினைவு சின்னம்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் தாங்க இருக்குது. அது வந்து பார்க்கணும் என் பசங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க.
வந்து பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம், மனநிறைவாக இருக்கும். சாமியும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சிவன் இருக்கிறதுல ரொம்ப பெருசுங்க. நந்தி எப்படி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த அளவுக்கு சிவனும் பெருசாக இருக்கார். எல்லாத்தையும் கோயில் ஃபுல்லாக பொறுமையாக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா வந்து கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரலைங்க எனக்கு. வேறு வழி நம்ம போய் தானே ஆகணும். தமிழ்நாட்டின் நினைவு சின்னத்தை பார்த்தாச்சு. ராஜராஜ சோழனால தான் இந்த தஞ்சாவூர் வந்து ஏற்பட்டதுன்ட்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து ராஜராஜ சோழன் வந்து பெரிய சாதனையை படைச்சிருக்காருன்னு தான் சொல்லுவோம். இது வந்து நம்ம கோயில்ல பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கோவிலாகவே இருக்கும். ரெயின்போ பார்த்தவொடனே என் பசங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டானுங்க. ரிஃப்ளெக்ஷன் ரெயின்போ வேறு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது வேற சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்குல்லம்மா. செம்மையா இருக்கு ரெயின்போ. ரொம்ப மழை பெஞ்சதுல ரொம்ப நாளுக்கு அப்புறமாட்டுக்கு சன்னும் மழையும் பெஞ்சிச்சுல, அதனால தான் நடந்து டயர்ட் ஆயிட்டேன். சுற்றி நடக்கிறதுக்குள்ள போதும் போதுச்சு. செம்ம தொலைவுங்க. ஒரு வாக்கிங்கே போயிட்டு வந்த கேலரிஸ் பர்ன் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. அங்க ரெயின்போ கூட இருக்கு. அப்ப அந்த கோபுரம் இருக்குது. ரொம்ப நேரம் நடந்து டயர்ட் ஆகி போச்சு. இவனுங்க ஓடுறானுங்க. எப்படி டயர்ட் ஆகாம இருக்கானுங்கன்னு தெரியல. ரெயின்போ இது பார்த்தீங்கன்னா முருகருக்கு தனியாக ஸ்பெஷலான ஒரு கோபுரம் இருக்குது. அதாவது பிள்ளையாருக்கு, முருகருக்கு, வராகியம்மனுக்கு, சண்டிகருக்குன்னு ஒரு தனியாக கோயிலே இருக்குது. அதுவும் காமிக்கிறேன். முருகர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காருங்க. நல்லா ஜூம் பண்ணி ஒரு மயில் வந்து மேலே போச்சு, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. ஒரு மயில் இல்லை, 2 மயில் பார்த்தோம் நாங்கள். அதுதான் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. இன்னும் நல்லா கோயிலை விட்டு வெளியே போல. மயில் திரும்ப சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வேறு நிறைய எடுத்தோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மெமரிஸு, திரும்ப எப்போ வர போகிறோம் தெரியாது. அதனால் மெமரிஸ் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். மெமரிஸ் இதெல்லாம் வந்து மெமரிஸ். என் பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி மெமரிஸ் தான். சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுக்கலை. மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் இப்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இதெல்லாம் வந்து மெமரிஸ், அப்படியே வந்து கோல்டன் மெமரிஸாக எங்கள் லைஃப்பில் வந்து இருக்க போதும். தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடத்துல மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மனசு திருப்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கே நம்மளுடைய பழைய காலத்து கோவில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கண்குளிர இருக்குங்க.
போலாமா? போடாமே. முடிஞ்சா சாப்பிட்டாச்சா? நின்று சாப்பிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 2 hours ஆச்சுங்க. பொறுமையாக எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஐய், பார்த்துட்டிங்களா ஃபுல்லா? அதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. ஏய், 2 hours ஆச்சு. 5 o'clock வந்தோம், 7 மணியா? 7 o'clock ஆகுது. இப்போ வெளியே போகிறோம். அப்படி சொல்லுங்க. ஓ சமையல் மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நம்ம அதுக்குள்ள நம்ம காருக்கு போயிடணும், ஹோட்டல் போறோம். போய் தின்னு சாப்பிடணும். ஹோட்டல் போயிட்டு எனக்கு பரோட்டா வேணும். எனக்கு பரோட்டா வேணும். கண்டிப்பா பரோட்டாவே வேணும். எங்க போனாலும் பரோட்டாங்க. பரோட்டா பரோட்டா பரோட்டாவே வரல. வேணுங்க. சரி, ஓகே ஓகே, சரி ஓகே. தஞ்சாவூர் எல்லாரும் காமி, இங்க பாரு, இங்க காமி. எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த செப்பல் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து கடைங்க வந்து 2-3 கடைங்க இருந்தது. அது வந்து கவர்மெண்ட் கடைங்க தானே. சரி ஓகே, அங்கே வந்து பொம்மைங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். தலையாட்டி பொம்மைங்களாம் அழகழகாக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. சரி கொஞ்சம் சில பொம்மைங்கள்லாம் வாங்கிட்டு தலையாட்டி பொம்மை வாங்கியாச்சு. எல்லாமே வந்து தொட்டு பார்க்கறதுக்கு நல்ல தலையை ஆட்டுது, செம்மையாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தலையாட்டி பொம்மை வாங்கியாச்சு. இது 400 ரூபாய் செட்டு. ஆமா, அது வெச்சிடு. வெயிட் இல்லமா? வெயிட் வெச்சு ரெண்டு பக்கமும் சரி வெச்சிடு. பையன் சைடு ஒன்று. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா அங்கே தஞ்சாவூர்லேயே வந்து சாப்பிட்டுட்டு காரை எடுத்துட்டோம். எங்கே போய் ஸ்டே பண்ணுறோன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அதுவும் வந்து நாங்கள் முக்கியமான கோயில், நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கோயிலில் ஒரு கோவில் தாங்க, தமிழ்நாட்டு கோவிலில். சரி நம்ம அதையும் போய் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அந்த கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து மெமரிஸ் தாங்க, அதனால தான் வந்து போட்டிருக்கோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.